நமஸ்காரம். இது ரதசப்தமி நாளைய ரதசப்தமிக்கு உண்டான ஞான சங்கல்பங்கள் மற்றும் மர்க்கிய ஸ்லோகங்கள். ரதசப்தமிக்கு உண்டான சாமான்கள்லாம் அழகாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. முதல்ல ஒருத்தர் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு 7 எருக்கை இலை, 7 எருக்கை இலை, அருகம்புல் 2 கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அரிசி, பசுமாட்டு சாணி இதெல்லாம் கையில் எடுத்துன்னு அந்த 7வது இலை மேலே அதெல்லாம் வச்சுக்க வேண்டியது. நதியிலையோ குளத்துலையோ காவிலையோ எங்கேயோ போய் முதல்ல போய் ஸ்நானத்தை பண்ண வேண்டியது. ஸ்நானத்தை பண்ணிட்டு பஞ்சபத்திரம் கையில் எடுத்துக்க வேண்டியது. ஸ்நானத்தை பண்ணிட்டு மேலே அந்த ஈரத்தோடையே மேலே வந்து ஆசமம் பண்ணிட்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே ஓம் போஹ ஓம் பவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरों ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयवरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये इदानीं मंगल विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकरमासे शुक्लपक्षे सप्तम्यां शुभतिथौ वासरः भानुवासर யுக்தாயாம். இன்னைக்கு பானு சப்தமின்னு பேர், ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு போய் சூரியநாராயண தரிசனம் பண்ணிட்டுவாங்க. போய் எங்கே தமக்கிரமம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டுவாங்க. சரியா? ரேவதி நட்சத்திர யுக்தாயாம் சித்தநாம யோக கரகரண ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் सप्तम्यां शुभतिथौ ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम रथसप्तमी पुण्यकाले मम समस्त पापक्षयार्थम சொல்லிட்டா? சரியா சொல்லிட்டா? பாபக்ஷயார்த்தம் சப்தார்க்க பத்ர ஸ்நானமகம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. சங்கல்பம் பண்ணிட்டல பௌபஸ்பிரஷ்யா கையை அலம்பிக்க வேண்டியது. கையை அலம்பின்ட்டு அந்த சொன்னலையோ 7 எருக்கையில் அதுக்கு மேலே அந்த அருகம்புல், அரிசி, மஞ்சப்பொடி, சாணி எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையோ, அதை அப்படியே முள்ள தூக்கி உங்கள் தலைமையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கீழே விழுந்துடக்கூடாது. 7வது இலை மேலே அதெல்லாம் இருக்கணும். எருக்கை இலை 7வது எருக்கை இலை மேலே அருகம்புல், மஞ்சப்பொடி, அரிசி இருக்கணும். அதை அப்படியே எடுத்து தலைமையில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணணும். எப்படி ஸ்நானம் பின்னாடி சொல்கிறேன். தலைமையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சப்த சப்தி பிரியே தேவி सप्तलोकैक दीपिके सप्त जन्मार्जितं पापं हर सप्तमी सत्वरं यद्यद् जन्म कृतं पापं मया सप्तसु जन्मसु
தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி யத்யஜ்ஜன்ம கிருதம் பாபம் யஜ்ஜ ஜன்மாந்தரார்ஜிதம். சரியா சொல்லுங்க. ஜன்மாந்தர அர்ஜிதம் மனோவாக்காய ஜம் பாபம். சொல்றதா இருந்தா மனோவாக்காய ஜம் பாபம்னு சொல்லணும். மனோவாக்காய ஜம் பாபம். ஞானதः ஞானதே ச ஏ புனः இதி சப்தவிதம் பாபம் ஸ்நானான் மே சப்தசப்திகே சப்தவ்யாதி சமாயுக்தம் ஹரமாகரி சப்தமி நவமி சப்தமி தேவித்வாம் சப்தலோகைக மாதரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானேன மம பாபம் வியபோஹய. அப்படியே அது எல்லாத்தையும் மேலே வலது கையில் அமுக்கிங்க. அது கீழே விழுந்துட போகிறது. அதனால் மெல்ல அப்படியே அமுக்கிண்டே போய் ஆற்றுல பைப்பில் ஸ்நானம் பண்ணுறதா இருந்தால் பைப்பு கிட்ட உங்கள் தலையை கொடுத்துருங்க. அப்படியே இதுவே நதியில் ஸ்நானம் பண்ணுறதா இருந்தால் முள்ள நதியில் கீழே விடாமல் ஜாக்கிரதையாக இறங்கி உள்ளே போயிட்டு பைப்பில் குளிக்கிறதாக இருந்தாலும் சரி நதியில் குளிக்கிறதாக இருந்தாலும் சரி தலையை உள்ளே நனைக்கும் பொழுது வலது கையால் அந்த அரிசி சாணி எல்லாத்தையும் கரகரன் தேய்ச்சிடணும். கரகரன் தேய்ச்சிட்டு அந்த சாணியெல்லாம் கரையிற மாதிரி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது. ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அனுஷ்டானத்தெல்லாம் பண்ண வேண்டியது. இந்த ரெக்கார்டெல்லாம் ஆஃப் பண்ணிங்கோ. அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சந்தியாவந்தனம் பிரம்மச்சாரி அந்த சமிதாதானம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியத்தை மாத்திரம் விட வேண்டியது. ஜலம் கையில் எடுத்துட்டு மந்திரம் முடிஞ்சோடனே இந்த ஜலத்தை கீழே விட வேண்டியது. அவ்வளோதான் விஷயம். சொல்லுங்க. சப்தசப்தி பகப்ரீத சப்தலோக பிரதீபன சப்தமி சகிதோ தேவ கிருஹான அர்க்யம் திவாகரா திவாகராக நமஹ. ஜலம் எடுத்து நிறையா ஜலம் எடுத்து போங்க. இதமர்கியம் விடுங்க. இன்னொரு தடவை இதமர்கியம். இன்னொரு தடவை இதமர்கியம். இதெல்லாம் விட்டுருதா? சொல்லுங்க. அனேன அர்க்ய பிரதானேன பகவான் சர்வாத்மக திவாகர பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை விட்டுற வேண்டியது. ஆச்சமனத்தை பண்ணிட்டு ஆற்றுக்கு போக வேண்டியது. அவ்வளோதான். இதில் தான் சப்தமி கொண்டானது. மன்னார்வரையில் நாளைக்கு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே ஹரித்ரா நதி தெப்ப குளத்தில் நடக்கும். 7:30 மணிக்கு மேலே எல்லாரும் கிளம்பிடுவா. அதனால் வரதா இருந்தால் 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே வாங்கும். நமஸ்காரம்.